நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம் மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம். என் குடும்பம் என்று சொல்வோம். இதுவரை இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம். என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம். என் குடும்பம் மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஓ, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் சொல்லுவோ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம். என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம். என் குடும்பம் மாத்திரம். இதுவரை இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு இசையா என் வாழ்க்கை மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம். என் குடும்பம் மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்கா உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்கா உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீ. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. சொல்லிவோ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் இயேசுவே. உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை
இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இசையா இதுவரை சுமந்ததற்கு ஹல்லேலூயா சொல்லுவோம் மறுபடியுமா இதுவரை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை நீர் சுமந்ததற்கு மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம். எத்தனை பேர் இந்த காலவெளியில உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி சென்றிருக்கிறார். இதுவரையும் நடத்தினவர் இனியும் என்னை நடத்த விரும்புகிறார். ஒவ்வொரு நாட்களிலும் கண்ணின் மணி போல அற்புதமான செயல்களினாலே ஆமென் அவருடைய தயவுள்ள கரத்தினாலே என்னை நடத்தினாரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார். கர்த்தரை நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆராதனை 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 ஓ ஆராதனை அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை ஆராதனை முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை மகிமைப்படுத்தவர் கிருபை தருவாராக. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ளே உண்டாக போகிறது. ஆவியானவரே எங்களை அற்புதமாக நீங்க நடத்த போறீங்க. கர்த்தருடைய மகிமையான காரியங்களை தேவன் எங்களுக்கு செய்ய போறீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம் என்கிற பாடலை நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேங்க்யூ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லாத எங்களை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வாதங்களை எங்களுக்காக கொடுக்கும்படி விரும்புகிற எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன்.
நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், இயேசையா. பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் வைப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல முடியும்? தகுதி இல்லாத அடிமையும் ஆண்டவர் அணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தாங்கி அற்புதமாக நடத்தினீரே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வருகின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை இயேசையா. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. விடுதலையோடு கரங்களை தட்டி நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. அத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்திருக்கும் பொழுது நன்றி சொல்லி அவரை துதிக்கத்தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம்.
நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதிக்கத்தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்ததான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் விசேஷித்த நன்மையினால ஆண்டவர் நிரப்பி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பது உண்மை, அவர் நன்மை செய்வது உண்மை. ஹல்லேலூயா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நம்புகிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், அவர்களை வெட்கப்படுத்துவதே இல்லை. ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, ஓ அன்பையே நம்பியிருப்பேன். அவரை நம்புகிறவர்கள் ஒருவரும் வெட்கப்படுவதில்லை, அவரை நம்புகிறவர்கள் ஒருவரும் தலைகுனிந்து நிற்பதில்லை. ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீ தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீ தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். இயேசையா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். இயேசையா, ஓ பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை துதிக்க, தேவனை ஆராதிக்க, அவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை அளித்ததை நினைத்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம். ஆமேன். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை அறிந்தவர்களும் அந்த நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது.
இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே பாவம் போக்கும் பரிசுத்த நாமமிதே சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமிதே பாவம் போக்கும் பரிசுத்த நாமமிதே சாபம் மாற்றும் சர்வ வல்ல எனக்காக சிலுவையிலே எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே. இன்றைக்கு தேவனை ஒரு மனமாய் ஆராதிக்கும் பொழுது, முழு மனமாய் ஆராதிக்கும் பொழுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தை படைத்தவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி துதித்துக் கொண்டிருக்கிற ஆமென் நாமமுடையவர் அவர். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை இந்த நாளிலே ஒரு மனமாய் துதிக்கும் பொழுது, அந்த நாமத்தை இந்த நாளிலே ஒரு மனமாய் மகிமைப்படுத்தும் போது, அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே. மீண்டும் சொல்லுவோம் இயேசுவே Thank you Lord. நாமமே மேலானதே மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மறுபடியும் சொல்லுவோம் இயேசு நாமம் இயேசு நாமம் மேலான நாமம் எல்லா நாமத்திலும் மேலானதே. அவருடைய நாமத்தை அறிந்துதான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய நாமத்தை அறிந்துதான் தேவனை துதிக்கிறோம். அவர் மேலானவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், சர்வ வல்லவர். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடுவேன்? 1000 நாமங்கள்.
நாமத்தை அறிக்கை செய்து கொண்டிருந்தாலே விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டிருந்தாலே அற்புதங்கள் உண்டு. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல விடுதலையோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல விடுதலையோட தேவ பிரசன்னத்தினால, தேவ வல்லமையினால, தேவ கிருபையினால அந்த மேலான நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல், நன்றி செய்த தேவனுக்கு, நன்மை செய்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் இருக்க முடியுமா? அவர் எவ்வளவு நல்லவர், எத்தனை நல்லவர், அற்புதமானவர் அல்லவா? அவர் ஆச்சரியமானவர் அல்லவா? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் சுமந்தார் அல்லவா? ஒரு தாய் தேற்றுவது போல அவர் தேற்றினார் அல்லவா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஒரு சரணம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தால் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி
நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது தேவன் அருளிய நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்கு ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. மீண்டுமாய் சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. மீண்டும் நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 ஆஹா நன்றி ராஜா, இயேசு ராஜா. விடுதலையோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்தி இருக்கிறார். இன்னும் தேவன் நம்மளை நடத்தி செல்வார். அவர் கிருபைக்குள்ளே நம்மளை காத்துக்கொள்வார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அதிசய செயல்களை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இதுவரையும் நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்துவார். அவரை போல இந்த உலகத்தில் யாராலும் நடத்த முடியாது. சுமந்து நடத்துவார், போதித்து நடத்துவார், போஷித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். நாங்கள் அதற்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வரலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் மாராவில் வந்தபொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாமல் போயிற்று. அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் மாராவிலே வந்தபொழுது தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அந்த இடத்திற்கு அவர்கள் மாரா என்று பெயரிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலரின் வனாந்தர பிரயாணத்திலே செங்கடலை கடந்ததற்கு பிற்பாடு
அவர்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு பக்கம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர்கள் எதிர்பாராத ஒரு அற்புதம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது. ஏனென்றால் பெரிய சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். இது ஒரு பெரிய அற்புதம். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சமுத்திரம் ரெண்டாக பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்து அவர்கள் அந்த வழியிலே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய விஷயம். இதை விட பெரிய ஒரு காரியம், அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே அவர்களுடைய எதிரிகளை கர்த்தர் அமிழ்த்து போட்டு ஜனங்களை சந்தோஷப்படுத்தினார். ஆமென். அப்படியானால் இப்போ எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டு தான் அவங்களுக்கு பாடலாய் வருகிறது. பாட்டு பாடுறாங்களா? ஆமாம், பாடுறாங்க. எப்படியெல்லாம் தேவன் தமக்கு, தம்முடைய ஜனத்திற்கு, தம்மோடு வந்தவர்களுக்கு இந்த யாத்திரையிலே தேவன் நன்மை செய்தார், அற்புதம் செய்தார், வழி திறந்தார், சத்துருக்களை முறியடித்தார், ஜெயம் கொடுத்தார் என்றெல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எல்லா தேவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர். இந்த மாதிரி ஒரு தேவனை நாங்கள் பார்த்ததில் எவ்வளவு பயங்கரமான காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறார் என்று ஆடல்களோடு பாடல்களோடு அவர்கள் துதித்து மகிமைப்படுத்தி வருகிறார்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் சங்கீதம் பாடக்கடவன். ஆமென். பாட்டு எப்போ வரும்? மகிழ்ச்சியின் போது வரும். ஒரு நன்மை நடக்கும் பொழுது சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு நம்ம பாடுறோம். பார்த்தீங்களா? சந்தோஷம் எப்போ பொங்குது? ஏதாவது ஒன்று நடந்தால் பொங்குது. அல்லேலூயா. நடக்கலைன்னா வேற ஒன்று பொங்கும். கவுனிங்க. அப்போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் பொழுது, சந்தோஷம் வரும் பொழுது பாட ஆரம்பிக்கிறாங்க. அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள், அவரை மகிமைப்படுத்தி பாடுகிறார்கள். இப்படியே பாடி 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 மகிமைப்படுத்தி வரும் பொழுது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் தேவைப்பட்டது. அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. ஆகவே அவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எல்லாரும் ஓடி போய், அங்கே ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். அத்தனை பேரும் ஓடி வந்து தண்ணி இருக்குதா, ஓடி போய் அந்த தண்ணீரை குடிக்க அத்தனை பேர் ஓடி வந்தால் அந்த தண்ணீர் எப்படி இருந்ததாம்? கசப்பாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவர்களுடைய நிலைமையை பாருங்க. இவ்வளவு நேரம் பாட்டு, இவ்வளவு நேரம் ஆராதனை, இவ்வளவு நேரம் ஆர்ப்பரிப்பு, இவ்வளவு நேரம் சந்தோஷம். ஆனால் அதற்கு பிற்பாடு அவர்கள் 4 விதமான நிலைக்குள்ளே இருக்கிறார்கள். 1, தாகமாய் இருந்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். 2வது, களைத்து போயிருந்தார்கள் என்று படிக்கிறோம். 3வது, ஏமாற்றம் அடைந்தார்கள் என்று படிக்கிறோம். 4வது, கோபம் அடைந்தார்கள் என்று படிக்கிறோம். அதை தான் சொன்னேன். முதல்ல சந்தோஷம் பொங்கிச்சு, இப்போ என்ன பொங்கிருக்கு? என்ன பொங்கிருக்கு? கோபம் பொங்கியிருக்கு. கவனிங்க. இவர்கள் தாகமாய் இருந்தார்கள், இவர்கள் களைத்து போயிருந்தார்கள், இவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள், இவர்கள் கோபம் அடைந்தார்கள். இந்த 4 நிலைகள் இந்த இடத்துல அவங்களுக்குள்ள இருக்கு. 4 விதமான நிலைகளுக்குள்ளே இருக்கிறார். இப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்திற்கு நாங்கள் வந்தோம், தண்ணீர் இருந்தது, தாகமாய் வந்தோம், ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இங்கே இல்லை, நாங்கள் ஏமாற்றப்பட்டுட்டோம். அதனால் இந்த இடத்துக்கு என்னென்னு பேர் வச்சிடலாம்? மாறான்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. மாறா என்றால் கசப்பு. இதுவரைக்கும் இருந்த சந்தோஷம், இதுவரைக்கும் இருந்த மகிழ்ச்சி, இதுவரைக்கும் இருந்த ஆர்ப்பரிப்பு, இதுவரைக்கும் இருந்த ஆடல் பாடல் இப்பொழுது இல்லை. சொல்லுகிறார்கள், கசப்பு. எங்கள் வாழ்க்கை கசந்து போய்விட்டது. நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, நாங்கள் விரும்பினபடி நடக்கலை, நாங்கள் எப்படிலாம் நினச்சோம் அதுக்கு மாறாக நடந்தது. இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நாங்கள் நினைக்கலையே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்களுக்கு சம்பவிக்கும் நாங்கள் நினைக்கல. இது ஒரு மாறா அல்லவா? ஒருவேளை அருமையாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு மாறாவின் அனுபவத்தை சந்தித்து கொண்டு நீங்களும் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்தவர்களாய், எதையோ ஒன்றை நான் எதிர்பார்த்து ஏதோ ஒன்று என் வாழ்விலே நடக்கிறது என்று சொல்கிற நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே இருக்கலாம். கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கசப்பை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா, ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்கன்னா, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு பெரிய நன்மை இருக்கும். அல்லேலூயா. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மேடுன்னு ஒன்று இருந்தால் ஒரு பள்ளம்னு ஒன்று ஆமாம் இருக்கும். ஒரு பள்ளம்னு ஒன்று இருந்தால் ஒரு மேடுன்னு ஒன்று இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அது நம்ம ஊர் பக்கம் அதிகமாகவே இருக்குது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சமநிலைமை அல்ல. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நல்லா இருக்கும், நான் நினச்சி கர்த்தரை தேடி வந்தேன், எல்லாம் எனக்கு அனுகூலமாக இருக்கும் என்று ஆண்டவரை பின்பற்றினேன். ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கை கசந்து போகிறது? ஏன் என் வாழ்க்கையில் கசப்பான நிலைகள் ஏற்படுகிறது? ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருப்போம் என்றால் இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஏமாற்றத்துக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இந்த கசப்புக்கு பின்னால ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் இதுதான் இப்படிதான் இருக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுது, இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை நடத்தி செல்கிற ஆண்டவருக்கு தெரியும் எந்த பாதையில் நம்மளை நடத்த வேண்டும், எந்த நிலையில் நம்மை நடத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அவர் நம்மளை கைவிடாதபடி கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு வருவார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மாறாவை மாற்றப் போகிறார். மாறாவுக்கு பின்னால் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். மாறாவுக்கு பின்னால் ஒரு பெரிய மதுரம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இத்தனை நாட்கள், இந்த வருடத்தின் துவக்கி இத்தனை நாட்கள், இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒருவேளை நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகள், சில ஏமாற்றங்கள், சில தவிப்புகள், சில சஞ்சலங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறாவை போன்ற ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கலாம். ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். இதுக்கா அங்கேருந்து புறப்பட்டு வந்தோம், இதுக்கா இவ்வளவு பிரயாணமாக வந்தோம், இதுக்கா இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு ராத்திரி பகலுமா நடந்து வந்தோம், இப்படி தெரிஞ்சிருந்தா வராமல் இருந்திருக்கலாமே, இப்படி தெரிஞ்சிருந்தா நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் மனுஷனுக்குள்ளே வரலாம். இல்லைங்க, நம்மளை ஆண்டவர் அழைச்சிட்டு வாராருன்னா, கூட்டிகிட்டு வாராருன்னா ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் கர்த்தர் கூட்டிகிட்டு வருவார். அல்லேலூயா, ஆமாம். கைப்பிடித்து அழைத்து வந்த ஆண்டவர் இடையில விட்டுட்டு போகவே மாட்டார். யாருக்கு முன்னாலும் வெட்கப்பட்டு நிற்க கர்த்தர் விடவும் மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஒரு மாறாவுக்குள்ளே இருக்கலாம், நாளைக்கு ஒரு மதுரம் உண்டாக போகுது. இன்னைக்கு ஒருவேளை ஒரு மாறாவின் ஒரு ஏமாற்றமான நிலைக்குள்ளே இருக்கலாம், நாளைக்கே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்விலே நடக்கப் போகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனையின் நடுவிலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார். ஒரு வழி இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையின் நடுவிலும் அது தீர்க்கப்படுவதற்கு ஒரு வழி இருக்கும். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாராம். மோசே தேவனுடைய சமூகத்தில் முறையிடுகிறான். ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அடுத்த வசனம் படியுங்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். கவனிங்கள், இதுவரைக்கும் புகழ்ந்தது என்ன, இதுவரைக்கும் சொன்னது என்ன, இதுவரைக்கும் ஆர்ப்பரித்தது என்ன, இதுவரைக்கும் ஐயோ எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, தங்க தலைவர் அல்லவா மோசே, எவ்வளோ அழகா எங்களை கூட்டிகிட்டு வந்தார்னு சொன்னவங்க இப்போ மோசையை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எப்படி பேசியிருப்பாங்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒன்றை போய் தங்க தலைவன் சொல்லிட்டோமே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? அப்போமே இந்த கடல் பக்கத்தில் கூட்டி கொண்டு விடும்போதே நாங்கள் நினச்சோம் உன்னை ஒரு மாதிரியாக தான் நினச்சோம். ஆனால் அதில் ஆண்டவர் அற்புதம் செய்த போது நாங்கள் நினச்சோம் பரவாயில்ல நீ பெரிய ஆளுன்னு தான் நினச்சோம். ஆனால் இப்போ கொண்டு விட்டுருக்கா பாரு எங்களை என்று முறுமுறுத்தார்கள். யாருக்கு விரோதமாக? மோசே என்ன பண்ணுவாங்க? மோசே என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் சொல்கிறத செய்ய மட்டும்தான் தெரியும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் மோசையை வச்சிருக்கிறாரு. ஆமென். இப்போ அற்புதம் நடக்க போகிறது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நல்ல கவனிங்க. ஜனங்கள் மோசேயினிடம் முறையிட்டார்கள், முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் தங்களுடைய இருதய கடினத்திற்குள் இருக்கிறார்கள். என்னத்தை குடிப்போம் என்று கேட்கிறார்கள். ஒட்டுமொத்த ஜனங்களும் மோசேக்கு விரோதமாய் திரும்பி பேசுகிறார்கள். ஒரு ஆள் பேசும்போதே நம்மளால் தாங்கிட முடியலையே, 10 பேர் பேசும்போதே தாங்க முடியலையே, 25,000 பேர், 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அருமையானவர்களை புறப்பட்டார்களே. இந்த ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக மோசைக்கு விரோதமாக பேசும் பொழுது மோசேயினுடைய இருதயம் எப்படி நொறுங்கி போயிருக்கும் பாருங்க. அவனுக்கு வேற எங்கே போய் சொல்கிறது? அவன் கர்த்தரிடத்தில் முறையிட்டான். அல்லேலூயா.
மோசே பல நேரங்கள் நினச்சிருப்பான், இதுக்கு தான் நான் வரமாட்டேனே, இதுக்கு தான் நான் வேண்டான்னே, இதுக்கு தான் என்னை கூப்பிடாதீங்கன்னு, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க நான் கூட இருப்பேன், உன் கோலில் அற்புதம் நடக்கும், நான் அற்புதம் செய்வேன்லாம் சொன்னீங்களே, இப்போ இத்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக நிற்கிறாங்களே. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு, ஆமென், ஜனங்கள் முறுமுறுத்ததோடு நின்றார்கள். மோசே தேவனுடைய முகத்தை தரிசிக்க ஆரம்பித்தான். அற்புதம் எப்போ நடக்கும் தெரியுமா? ஏன் நடக்கலை, ஏன் ஆண்டவரை இப்படி செஞ்சீர், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குன்னு சொல்கிறத நிறுத்திட்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தால் அதற்கு ஒரு வழியை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களை கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். உலகம்னா அப்படி தான் இருக்கும், உலகம்னா இப்படி தான் இருக்கும். இயேசுநாதரே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டுன்னாரு. ஆமாம், நான் அதை ஜெயித்தேன்னாரு, நீங்கள் அதை ஜெயிப்பீங்கன்னாரு. நம்ம அதை விசுவாசித்தா ஜெயிச்சிருவோம். எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நிறுத்திட்டு அதன் நடுவில் நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தால், அதன் நடுவில் தேவனை தரிசிக்க ஆரம்பித்தால் ஒரு வழியை ஆண்டவர் காண்பிப்பார். நான் சொல்கிறேன், எப்போல்லாம் நீங்கள் நெருக்கத்துக்குள்ளே இருக்கீங்களோ, எப்போல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களோ, அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. Glory to God. கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்கு காண்பிப்பார். ஆண்டவர் காண்பித்தாராம் பாருங்க, ஒரு மரத்தை காண்பித்தார். ஆமென். ஒரு மரத்தை காண்பித்தார். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு மரத்தை காண்பித்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். அப்படிதானா? கர்த்தர் மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே, ஆமென், ஒரு வெளிப்பாடு. மரத்தை காண்பித்தார் அப்படின்னா இந்த மரத்து ஒரு கிளையை வெட்டி அதில் போடு அப்படின்னு ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாடு நிமித்தமாக அவன் அதை வெட்டி தண்ணீரிலே போட்டான். அங்கே அது அவர்களுக்கு நல்ல தண்ணீராய் மாறிற்று. ஆமென். அது மதுரமான தண்ணீராயிற்று, மதுரமான தண்ணீராயிற்று. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஒருவேளை ஒரு கசப்பான நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு மதுரம் காத்திருக்கிறது. அது தேவனிடத்தில் இருந்து. ஹல்லேலூயா. ஒரு வழி உண்டு, ஒரு சூழ்நிலை மாற்ற ஒரு வழி உண்டு, உன் ஏமாற்றங்கள் மாற ஒரு வழி உண்டு, உன் கஷ்டங்கள் மாற ஒரு வழி உண்டு, உன் தரித்திரம் மாறுறதுக்கு ஒரு வழி உண்டு, உங்கள் சூழ்நிலைகள் மாற ஒரு வழி உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிட்டான். அவளுக்கு வழி தெரியவில்லை. கொடுக்கப்பட்ட தண்ணீர் முடிந்து விட்டது, அப்பம் தீர்ந்து விட்டது. அவன் நினைக்கிறான், என் பாடு முடிஞ்சு போச்சு, என் கதை முடிஞ்சு போச்சு, அனுப்புன்னு சொன்ன அனுப்பியாச்சு, அவ்வளவுதான். அவள் கொடுக்கப்பட்ட அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. அவளுக்கு வழி தெரியவில்லை, என்ன செய்வன்னு தெரியவில்லை. பிள்ளை அழுகிறது, அந்த தாய்க்கு தானே தெரியும் இந்த பிள்ளை எதற்காக அழுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இந்த வனாந்தரத்தில் அவளுக்கு என்ன தேவை, இந்த வனாந்தரத்திற்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும், இப்போ அவளுக்கு என்ன தேவை, இந்த நேரத்தில் என்ன தேவை அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஆமென். ஒரு நீரூற்றை தேவன் சுரக்க பண்ணினார். மனிதர்களுடைய வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது, மனிதனுடைய கதவுகள் அடைக்கப்படும் பொழுது, மனிதனுடைய கரங்கள் குறுகி போகும்போது, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு வழி ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஆமென். உதவி செய்தவர்கள் நின்று விட்டார்களா, உதவி செய்தவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, இனிமேல் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களா, பரவாயில்லை, கர்த்தர் இன்னொரு வழியை வச்சிருப்பாரு, இன்னொரு பாதையை கர்த்தர் வச்சிருப்பாரு, இன்னொரு சூழ்நிலைகளை கர்த்தர் வச்சிருப்பாரு. நம்முடைய தேவனால் ஆகாதது எதுவுமே கிடையாது. ஒரு வழி நெருக்கத்தின் நடுவிலே உண்டு, கஷ்டத்தின் நடுவிலே ஒரு வழி உண்டு, துன்பத்தின் நடுவிலே ஒரு வழி உண்டு. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வழி ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வழி உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. மனுஷனை நம்பி ஏமாந்துட்டீங்களா, மனுஷனை நம்பி ஏமாற்றப்பட்டுட்டீங்களா, ஐயோ இவங்கள நான் நம்பினேனே என்னை ஏமாத்திட்டாங்களே நினைக்கிறீங்களா, பரவாயில்லை, நம்பின ஆண்டவர் கைவிட மாட்டார். அவரை நம்பினவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறவர்,
ஒன்றும் இல்லாததில் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர். இன்னைக்கு சொல்லுகிறேன், உனக்கு ஒரு வழி ரெடியா இருக்கு, உனக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உன் அருகாமையிலே அந்த வழி இருக்கிறது, உன் அருகாமையிலே அந்த அற்புதம் இருக்கிறது. உன் கசப்பை மாற்றுவதற்கு எங்கேயோ இருந்தல்ல, நீ இருக்கிற இடத்திலேயே ஒரு மரம் உனக்கு காண்பிக்கப்படுகிறது. ஓ, ஒரு நன்மை உனக்கு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்றி கொடுப்பார். மாறாவை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். கசந்து போய் வாழ்கிறீங்களா? குடும்பத்தில் வாழ்க்கையில் கசப்பா? சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா? அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் அதில் ஒரு வழியை உங்களுக்காக உருவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது, மாறா என்று சொல்லுங்கள், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க. கசப்பான வாழ்க்கை கசப்பு. அவர்கள் வழிகளிலே கசப்பு, இவளுக்கு வாழ்க்கையே கசப்பு. அவர்களுக்கு முன்னாலே கசப்பு, இவளுக்கு எல்லாமே கசப்பு. என்னை மாறா என்று சொல்லுங்கள், என் பெயரை மாற்றிவிடுங்கள், என்னை யாரும் நகோமி என்று சொல்ல வேண்டாம், ஏனென்றால் என் வாழ்க்கை கசந்து போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த நகோமிக்கு, நகோமியின் குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு வழி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு வழி உனக்கு இருக்கு. நீ நினைக்காத ஒரு வழி உனக்கு ஆயத்தமாக்கப்படும். எதிர்பார்க்காத இடத்துல ஒரு வழி இருக்கு, சிந்திக்காத இடத்துல ஒரு வழி இருக்கு. சற்றேனும் நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இப்படித்தான் தேவன் எனக்கு வழி ஆயத்தப்படுத்துவார் என்று நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அங்கே இருக்கு. யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிற ஒரு வழி உண்டு, ஒரு பட்சிக்கும் தெரியாது. கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நானே நடத்தி செல்வேன். ஹல்லேலூயா. நல்ல வழியில கொண்டு போவாருங்க, செம்மையான வழியில கொண்டு போவார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின வழியில கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கசப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு போவாசை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆமென். போவாசினுடைய வயலுக்கு போனாங்க, அந்த வயலில் வேலை செய்தாங்க. அவருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது, கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேலே இருந்தது. கர்த்தர் எப்படி வாழ்க்கை ஆசீர்வதித்தார், சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணினார். என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் மருமக்களின் வாழ்க்கையும் இப்படி ஆகிவிடுமோ என்று அந்த நகோமியினுடைய இருதயத்தில் ஒரு வேதனை. நான் தான் இப்படி ஆகிவிட்டேன், என் வாழ்க்கையில தான் இப்படி வந்து விட்டது. என் பிள்ளைகளுக்குமா இப்படி ஒரு நிபச்சொல், என் பிள்ளைகளுக்கா இப்படிப்பட்ட ஒரு காரியம், என் பிள்ளைகளுக்கா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், என் பிள்ளைகளுக்கா இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம். இல்லை, ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் ஒரு வழியை வச்சிருப்பாரு. பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார் பாருங்க. இப்படி ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும், இப்படி ஒரு வாழ்வு, ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாகும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் எதிர்பார்க்கல. ஆனா கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு போவாசினுடைய வயல் வேலை செய்வதற்கும், பின்பு அந்த போவாசின் வயலுக்கு உரிமையாளராய் மாறுவதற்கும் கர்த்தர் நடத்தினார் என்றார். இப்போ இருக்கிறபடியே எப்பவுமே இருக்கும்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிறபடி தான் எப்பொழுதுமே வாழ்வோம் என்று நினைக்காதீங்க. கர்த்தர் நடத்தும் பொழுது சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மாறாவில் இருந்து மதுரத்திற்குள் நடத்த போகிறார். கர்த்தர் சொன்னார் அல்லவா, வறட்சியிலிருந்து திரட்சிக்குள்ளே நடத்துவேன்னு சொன்னார். ஆமென். தோல்வியிலிருந்து ஜெயத்துக்குள்ள நடத்துவேன்னு சொல்றாரு. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி ஆண்டவர் சொல்றாரு, மாறாவிலிருந்து மதுரத்திற்குள் நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உங்களை நிரப்ப போகிறது. இந்த ஜெப நாட்களில் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், எந்த காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில் கசப்போடு எழுதினீர்களோ அந்த இடத்துல அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மதுரமாய் மாற்றி மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். கசப்பான வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகளை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்குதோ அதெல்லாம் ஒரு சந்தோஷம் உங்களுக்காக காத்து இருக்கிறது.
மாறாவிலிருந்து மதுரத்திற்குள் நான் உன்னை நடத்தப் போகிறேன் என்பது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவன் கொடுக்கிற வார்த்தை. நானே என் பிள்ளைகளை நடத்தி செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தை படியுங்கள். ஏசாயா 38:17 வாசிக்கலாமா? 38:17 படிங்க பார்க்கலாம். இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அதிலிருந்து கர்த்தர் என்னை விலக்கினார். என் பாவங்கள் எல்லாம் முதுகிற்கு பின்னாலே எறிந்து போட்டார். ஆமென். 14ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 14ஆம் வசனம். கர்த்தாவே, என் கண்கள் பூத்து போயிற்று, நான் ஒடுங்கி போனவனானேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றான். போதும் போதும், இதுக்கு மேல வாசிக்கேண்டா. என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். கவனிங்க, வசனம் சொல்லுகிற அந்த நாட்கள், அவன் பாதிக்கப்பட்ட நாட்கள் எப்படி இருந்தது? எசேக்கியா கசப்பான வாழ்க்கை. தீர்க்கதரிசி அனுப்பி அருமையானுடைய வாழ்க்கையில அவன் காலங்கள், அவன் நாட்கள் குறைந்து போகிறது, காலங்கள் முடிந்து போகிறது என்கிற ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறான். கசப்பான ஒரு அனுபவம். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வது தெரியவில்லை. ஜெபம், தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பக்கமாய், தேவன் பக்கமாய் திரும்பி ஜெபித்த பொழுது கர்த்தருடைய இரக்கம் உண்டாகிறது. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறான். சில நேரங்களில் வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான். வியாதி என்பது, வியாதியும் மனிதனுடைய வாழ்வில் ஒரு கசப்பை ஏற்படுத்துகிறது. வியாதி கசப்பை ஏற்படுத்துகிறது. சரீரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சந்தோஷமாக படுவாங்க. ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறாங்க, ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறாங்க. கசப்பு. ஆனால் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அப்படி வியாதிகளை குணமாக்குகிறார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார், அதிசயங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எதெல்லாம் தங்கள் வாழ்க்கையில, தங்கள் வாழ்வில் அற்புதங்கள் செய்ய வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நிலைகள் எல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். சமாதானத்திற்கு பதிலாக கசப்பு வந்தது. தேவனுடைய சமூகத்தில் எசேக்கியா வியாதிப்பட்டு தன்னுடைய முடிவை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில், இதுதான் எனக்கு முடிவு என்கிற ஒரு நிலை அவனுக்கு வந்த பொழுது அதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் சுவர் பக்கமாய் திரும்பி அழுதான். சுவர் பக்கமாய் திரும்பி ஜெபம் பண்ணினான். எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கு, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கு, எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆண்டவரே இறங்க வேண்டும் என்கிறான். தேவனுடைய சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் இறங்கி அந்த கசப்பை தேவன் மதுரமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கசப்பை தேவன் மதுரமாய் மாற்றி கொடுத்தார். சமாதானத்தை எதிர்பார்த்திருந்த எனக்கு மகா கசப்பு வந்தது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கசப்பான நிலைகளிலே ஒரு மதுரத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த வியாதி நீங்காது, இந்த பலவீனம் நீங்காது, இந்த வியாதிக்கு முடிவு இல்லை, இந்த வியாதி சுகமாகிறதுக்கு வழி இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தொடுவாரானால், தேவ கரம் தொடுமானால், தேவ வல்லமை வெளிப்படுமானால் இப்படி சொல்லலாம், அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், முடிந்தது என்று சொன்ன இடத்திலே மறுபடியும் வாழ்க்கை துவங்குகிறது. அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவனுடைய வாழ்வின் நிலை முடிந்து போய்விட்டது என்று சொல்லப்பட்ட இடத்துல ஆண்டவர் மீண்டும் ஒரு வாழ்க்கையை தொடங்கி கொடுக்கிறார். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை நடத்துவேன், இந்த மாதம் முழுவதும் நான் உன்னை நடத்துவேன். என்னுடைய நடத்துதல் உனக்கு அற்புதமாக இருக்கும். அது ஒருவேளை நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியாது. ஸ்தோத்திரம். எப்படி வறட்சியிலிருந்து திரட்சிக்குள்ளே நான் கொண்டு வருவேனோ, எப்படி உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் இருந்து ஜெயத்துக்குள்ளே நான் கொண்டு வருவேனோ, அதுபோல் நான் இந்த கசப்புக்குள்ளே இருந்து மதுரமான இடத்துக்குள்ளே நான் உங்களை வழி நடத்த போகிறேன். உங்களுக்கு ஒரு மதுரமான இடம் இருக்கிறது, மதுரமான செய்தி வருகிறது. உன் காதுகள் ஒரு இனிப்பான செய்தியை கேட்க போகிறது. தூர இடத்து செய்தி உன் ஆத்துமாவை குளிர பண்ணும்.
என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் மகிழ பண்ண போகிறார். எந்த விஷயத்தில், எந்த காரியத்தில் கசந்து போயிருக்கிறீர்களோ அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் அதை கொடுக்க போகிறாரு. ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ள தேவன் கொடுக்க போகிறார். கர்த்தர் தருவார் நம்புறீங்களா? தேவன் செய்வார் நம்புறீங்களா? எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். மாறும் மாறும் ஒரு மாற்றம் உண்டாகும். இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். நீ எதிர்பார்த்ததை போல் அல்ல, நீ நினைத்து கொண்டிருக்கிறதை போல் அல்ல, நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதை போல் அல்ல, நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை போல் அல்ல. இந்த கால வேளையில் கர்த்தருடைய அற்புத செயல்கள் நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வழி இருக்கு பிரதர், ஒரு வழி இருக்கு சிஸ்டர், ஒரு வழி இருக்கு. நீ நினைக்கிறா எல்லாம் அடைக்கப்பட்டு போயிற்று, எல்லா வாசலும் முடங்கி போயிற்று, இனி வழியே இல்லை, இனி நான் என்ன பண்ணுவேன், இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இதில் இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், எனக்கு வழியே தெரியல, எனக்கு வழியே தெரியல, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. மனுஷனை நம்பினேன், உறவுகளை நம்பினேன், குடும்பத்தை நம்பினேன், நண்பர்களை நம்பினேன். ஐயோ, நான் ஏமாற்றப்பட்டு நிற்கிறேன். அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் பிரச்சனை யாரிடத்தில் போய் சொல்வதென்று தெரியவில்லை. இந்த பிரச்சனைக்கும் தீர்வு எப்படி வரும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆமேன். முடிந்தது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே இதுல என்ன இருக்கு? ஆமேன். சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமேன். இழந்தது திரும்ப வரும். ஆமேன் ஆமேன். உன்னை விட்டு விலகி போனது திரும்ப வரும். எந்த இடத்திலே கசப்போடு நிற்கிறாயோ, எந்த இடத்திலே தவித்து கொண்டிருக்கிறாயோ, அதே இடத்துல அற்புதங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். உனக்காக ஒரு வழி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆமே. உனக்கு ஒரு நன்மை உண்டாக போகுது, உனக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது. உன் பிள்ளையின் எதிர்காலம் நன்மையாய் முடிய போகிறது. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் சிறந்திருக்க போகிறது. உன்னை நான் இந்த பூமியிலே சிறந்திருக்க செய்ய போகிறேன். எந்த மனிதனால் செய்ய முடியாததை கர்த்தர் உனக்காக செய்து முடிப்பார். எந்த மனிதனால் கொடுக்க முடியாததை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எந்த மனிதனால் திருப்திப்படுத்த முடியாத காரியங்களை தேவன் உனக்கு திருப்திப்படுத்துவார். மகிமை மகிமை மகிமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். தகப்பனே, எங்க வாழ்க்கை அப்படி மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த நாளில் ஜெபிக்க விரும்புகிறீங்க? கைகளை உயர்த்தி கொண்டு, மாராவில் இருந்து மதுரத்திற்குள் கர்த்தர் என்னை நடத்த போகிறார், கர்த்தர் என்னை நடத்த போகிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் அற்புத செயல்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. கர்த்தர் கொண்டு போக போறீங்க. இவங்களுக்கு ஒரு வழி ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. அந்த வழிக்குள்ளே இவங்களை நடத்த போறீங்க. கர்த்தரே கூட்டிட்டு போக போறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நிச்சயமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். தேவ சமூகத்தில் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்க அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.